இனியவர்களே, பொதுக்காலம் 4ஆம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைய திருவழிபாடு விழுமிய வாழ்வு வாழ நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவாக்கினர் செப்பனியா வழியாக தீமையை விட்டு விலகி நேர்மையையும் நீதியையும் கடைபிடிக்க ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். திருத்தூதர் பவுலோ கடவுள் நம்மை ஏன் அழைத்தார் என்பதை சிந்தித்து பார்க்க தூண்டுகிறார். உலக ஞானத்தை விட கிறிஸ்துவே நம் உண்மையான ஞானம் என்பதை உணர்ந்து அவரின் வழியில் நடக்க இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. மழைப்பொழிவின் வழியாக ஏழ்மையிலும் எளிய வாழ்விலும் இறைமாட்சியை காண இயேசு நமக்கு கற்றுத்தருகின்றார். சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட எளியவர்களே கடவுளின் பார்வையில் தகுதியுடையவர்கள் என்றும் அவர்களே பேறு பெற்றவர்கள் என்றும் இன்றைய நற்செய்தி பறைசாற்றுகின்றது. இந்த உயரிய அழைப்பினை ஏற்று கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம் வாழ்வில் கடைபிடிக்க தேவையான வரங்களை வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது பிரதீப் ஜெயசீலி மேரி தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி ஆண்டு கண்டு செலுத்துகிறார். திருமண வாழ்வில் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். மேலும் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக ராஜா ஜூலியட் குடும்பத்தினர், சேஸ் ஆண்டனி ஜாக்லின் லதா குடும்பத்தினர், சேவியர் ஜெயசீலி குடும்பத்தினர், அற்புத மேரி பாலசாமி குடும்பத்தினர், டென்னிஸ் லில்லி குடும்பத்தினர், ஜான் பேட்ரிக் குடும்பத்தினர், அலெக்சாண்டர் ரோஸ்மேரி குடும்பத்தினர், சேவியர் பிரான்சின் குடும்பத்தினர், அனைத்து குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். அத்துணை குடும்பங்களுக்கும் தேவையான நலன்களை ஆசிரியை பொழிய வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து படிப்பு கொடுப்போம். மேலும் சேவியர் பிரான்சினா மேரி நல்ல சுகம் வேண்டியும் அப்போ ஜெபிக்கிறார்கள். இந்த குடும்பத்துக்கு நல்ல உடல் சுகத்தை தரும்படியாயும் என்று ஆடுவோம். மேலும் திருப்பலியானது ஜெயந்தி சம்பத் குடும்பத்தின் மறித்தனை தான்மாக்கள் செலஸ்டினா உடைய ஆண்மையை பாற்றுக்காகவும்,
பிரான்சிஸ் சரண்யா குழந்தையுடைய ஆண்மையை பாற்றுக்காகவும், மரிய ரோசால் ஆண்மையை பாற்றுக்காகவும், ஜான்சன் ராயப்பன் சபரியம்மாள் அவருடைய ஆண்மையை பாற்றுக்காக நாம் ஜெபித்து கொடுப்போம். அத்தனை குடும்பங்களையும் அத்தனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றை தரும்படியாய் பெற்றார். அன்பாகவே இன்று நாம் பொது காலத்துடைய 4வது ஞாயிறை சிறப்பிக்க இங்கே குழுமி வந்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சவாலான இறை வசனத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். பொதுவாகவே இந்த உலகம் எதையெல்லாம் ஞானம் எதையெல்லாம் பெரிது என கருதுகிறதோ அதையெல்லாம் பவுலடிகளார் சொல்றார் மடமை. இந்த உலகம் எதையெல்லாம் மடமை என கருதுகிறதோ அதுதான் ஞானம். நீங்க அதை பத்தி நம்ம சிந்திக்க இருக்கிறோம். பல நேரங்கள் நம்முடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம நினைப்போம் நிறைய படிப்பு, பணம், புகழ், பெயர், வசதி, வாய்ப்புகள், பொருளாதாரம் எல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம கண்முன்பாக வைத்துப்போம். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லை அதெல்லாம் தேவையில்லை, பணமே இல்லாமல் கூட என்னால் வாழ முடியும், ஏழ்மையில் இருக்க முடியும், எளிமையாக இருக்க முடியும், அப்படிலாம் நிறைய பேர் நமக்கு முன்பாக வாழ்ந்து காட்டியிருக்கிறான். நான் சொன்னேன் இது ஒரு சவால். இன்னைக்கு உலகத்தினுடைய கவர்ச்சிகளை தான் இன்னைக்கு நம்ம ஈர்க்கப்படுகிறோம். அவங்கள மாதிரி ட்ரெஸ்ஸு போகணும், இவங்கள மாதிரி நகை போகணும், அவங்கள மாதிரி வீடு கட்டணும், அவரை மாதிரி காரு வாங்கணும், கையில் பைசா இருக்கோ இல்லையோ ஆசைகள் பேராசைகளாக இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லி ஏழைகளை எளிமை உள்ளவர்களை தான் இன்னைக்கு கடவுள் பேறு பெற்றோன்னு சொல்றார். கண்களை மூடுவோம். இந்த அருமையான ஒரு திருப்பலி நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான திருப்பலியாய் அமைய இருக்கிறார். நீங்க நான் ஆண்டவர் சொல்கிற அந்த பேறு பெற்றோர் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 பேரை பத்தி சொல்றார். அதில் ஒரு ஆளா இருக்கிறோமா? இருக்க முயற்சி எடுத்திருக்கிறோமா? பல முறை விழுந்திருக்கிறோம். ஏன்னா உலகத்துடைய மாயை. நான் அப்படிலாம் இருக்கக்கூடாதான், எளிமைதான் ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கு உலகம் விடவே இல்லை. அதான் நிறைய நேரங்களில் தட்டு தடுமாறி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். எனவே இந்த அருமையான திருப்பலியில் நம்ம ஒரு பாவ மன்னிப்பில் இணைவோம். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் பல நேரத்தில் நாமாவே இல்லை, நம்ம இன்னொரு ஆக்கிரமித்து கொடுக்குறான். நான் சொன்னேன் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரிலாம் வாழணும். அதான் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் நிறைய பிளவுகள், பிரச்சனைகள், தனி மனித வாழ்வில் மகிழ்ச்சி தொலைந்து போவதற்கான காரணம் சொல்கிறான். அதை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கும். நாம் இருப்பது போல நம்ம ஏற்றுக்கொள்வதல், இப்படிதான் வாழணும் என்ற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை முறையை வாழத் தவறிய நேரங்களுக்காக மனவருந்தி மன்னிப்பு பாடலை இணைவோம். நாம் பாட வேண்டியது என்னை மன்னியும் என் இறைவனே என்னை மன்னியும். என்னை மன்னியும் என் இறைவனே என்னை மன்னியும். உணர்ந்து பாடுவோம். என்னை மன்னியும் என் இறைவனே என் உனதன்பை ஊதறினே நாளும் பாவங்கள் பல செய்தே. ஆயன் உனதன்பை ஊதறினே நாளும் பாவங்கள் பல செய்தே. என்னை மன்னியும் என் இறைவனே மைந்தனாய் அலைகிறேன் உமது மகனாயிற்றுக் கொள்ளும். ஊதாரி மகனாய் அலைகிறேன் உமது மகனாயிற்றுக் கொள்ளும். என்னை மன்னியும் என் இறைவனே என்னை மன்னியும்.
என்னை சொல்லுமே பாவி நான் இன்று குணமாவே என்னை இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். மூடுவோம். இந்த மாதத்துடைய முதல் நாள் 2026 ஆண்டை துவங்கி ஜனவரி மாதம் 31 நாட்களை நாம் நிறைவு செய்து இந்த வருடத்துடைய 2வது மாதம் முதல் நாளில் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து துவங்குகிறோம். இதுவரை காத்தவர் இனியும் காப்பார் என்று வசனம் சொல்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் நம்ம வழி நடத்தி ஆண்டவர் இது வந்து புதிய மாதத்திலே கூட நம்ம எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்களை எண்ணி இருக்கிற பல திட்டங்களை வழி நடத்த வேண்டும் என்றுடைய பார்த்து கொடுப்போம். புதிய நாளுக்கு நன்றி சொல்வோம். இந்த மாதம் ஆண்டுடைய அருள்கரம் அப்படியே வழித்துணை நமக்கு எப்போதும் அருள் துணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் முழு மனதுடன் உமை வழிபட வேண்டுகின்றோம். அவ்வாறு எல்லா மக்களையும் நெறிய உள்ளத்துடன் அன்பு செய்யவும் அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகின்றோம். செப்பனியா யோசியா காலத்தில் இறைவாக்கு உரைத்தவர், சமய வாழ்வின் மறுமலர்ச்சிக்காக உழைத்தவர்,
சீர்கெட்ட மக்களை இறைவன் தண்டிப்பார் என்று எச்சரித்தவர். எனினும் இறைவனுக்கு அஞ்சி நல்வழி நடப்போர் அவரது அன்பையும் அருளையும் பெறுவர் என்று ஆறுதலும் கூறியவர். எஞ்சியுள்ளோரின் எழில்மிகு வாழ்வு இங்கு சித்தரிக்கப்படுகிறது. இறைவனின் கோபாக்கினைக்கு தப்பிக்க கூடியவர் இறைவனுக்கு அஞ்சி நடக்கும் எளியோரே என்ற ஆறுதலான மொழியையும் நாம் கேட்கிறோம். இறைவனது எச்சரிப்பு நமக்கு எட்டுகிறதா? இவ்வார்த்தைகளுக்கு கவனமுடன் செவிமடுப்போம். ஏழ்மையும் எளிமையும் உள்ள மக்களை உன் நடுவில் விட்டு வைப்பேன். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறைவார்த்தை 3 மற்றும் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 முதல் 13 முடிய. செப்பனியா கூறியது: நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார். பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். பல்லவி. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். பல்லவி. அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே, உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். பல்லவி. யூத மக்கள் கிறிஸ்துவின் சிலுவை மீட்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், சிலுவை அவமானத்தின் சின்னம். ஆனால் அதன் மூலமாக வெற்றி கொண்டார். கிரேக்கர்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் உயிர்ப்பின் மூலம் தீர்ப்பை தந்தார். நம்மை மீட்க மடமை என்று கருதியதை ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு இறைமகன் தாழ்ச்சி கொண்டார். உலக ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பெருமை பாராட்டாமல் மனத்தாழ்ச்சி கொண்ட இயேசுவின் பெருமை பாராட்ட அழைப்பு விடுக்கும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 முதல் 31 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர், வலியோர் எத்தனை பேர், உயர்குடி மக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுளின் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார். எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதின செய்தியிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அத்தியாயம் 5 இறை திருவசனங்கள் 1 12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரும் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயர் உறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் மின்னுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. விஜய் டிவி ஒரு தொலைக்காட்சி, தனியார் தொலைக்காட்சி. அதில் ஒரு நிகழ்ச்சி, நிறைய நிகழ்ச்சி இருக்கு. நீயா நானா அப்படி ஒரு நிகழ்ச்சி. சில பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கோபிநாத் அவர் வந்து அந்த நிகழ்ச்சி மிக அழகாக
ரொம்ப அழகாக அற்புதமாக தொகுத்து வழங்கும். நிறைய மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், குடும்பங்கள், நிறைய ஒவ்வொரு முறை ஒரு கான்செப்ட் எடுத்து அதை 2 குழுவாக அதில் பற்றி பேசுவார். நிறைய விஷயங்கள்ல நிறைய கருத்துக்கள்லாம் நம்ம செறிவு நிறைந்ததாக இருக்கு, எடுத்துக்கலாம். கடந்த வாரம் நடந்த ஒரு நீயா நானா இப்போ அதான் வைரலாக போயிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பற்றி போட்டிருக்காங்க. இது டாக்டர்களை பற்றியது. இது நம்ம இன்னைக்கு ரொம்ப அழகான இந்த நாளுடைய தலைப்புக்கு ஒத்து வருவதால நான் அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். காரைக்குடியில் இருப்பவர் தான் டாக்டர் குமரேசன். அவருடைய அப்பா சாதாரண ஒரு ஏழை, ஒரு இடத்துல ஒரு வேலை செய்கிறார். ஒரு கஷ்டமான ஒரு குடும்ப சூழ்நிலை பின்னணியிலிருந்து வருகிறார். படித்து மருத்துவராக மாறுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், இங்கே இருக்க எத்தனை பேர் பெற்றோர்லாம் இருக்கீங்க, உங்கள் பசங்களை டாக்டராக படிக்கணும், டாக்டராக படிக்க வைக்கணும் ஆசைப்படுவீங்க. அதுக்கு நிறைய லட்சங்களை இப்போலாம் கோடிகளில் தான் இப்போ கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. டாக்டர் படித்து முடித்த பிற்பாடு இப்போலாம் சாதாரண எம்பிபிஎஸ்லாம் படித்தா மதிப்பே இல்லை, தெரியல. என்ன பண்ணோம்? பிஜி படிக்கணும். எம்பிபிஎஸ் படித்த பிற்பாடு எம்எஸ், எம்டி இது மாதிரி படித்தா தான் ஒரு ஏதாவது ஒரு தனிப்பட்ட வச்சுக்க, இப்போ ஆர்த்தோ அல்லது ஹார்ட்டு இது மாதிரி, இப்போது கேன்சர் இது மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, அது படிக்கிறாங்க. படித்து முடித்து அதுக்கு நிறைய செலவு பண்ணுவாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த டாக்டர்லாம் இன்னைக்கு இவ்வளோ காசு கேட்குறாங்க? இப்போ மருத்துவமனைக்கு போனாலே வருத்தவனே 1000 ரூபாய், முதல்லாம் 200 ரூபாய் 100 ரூபாய் ஆச்சு. டாக்டர் இருக்காங்க படித்து கொண்டு 1000 ரூபாய் 800 ரூபாய் 1500, அதுவும் கொஞ்சம் ஃபேமஸான டாக்டர் பெரிய ஹாஸ்பிட்டலில் மல்டி ஸ்பெஷாலிட்டிலாம் போனீங்கன்னா அடி போல. அதுக்கப்புறம் நிறைய டெஸ்ட்டு கிஸ்ட்லாம் சொல்லி உங்கள் கையில் இருக்க மொத்த பணத்தையும் உருடுவாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி பற்றிலாம் நிறைய விவாதங்கள் இன்னைக்கு அந்த நீயா நானா போட்டியில் நடந்துச்சு. அப்போ அந்த குமரேசன் நம்ம ரொம்ப உள்ளே போவேன். நான் குமரேசனை பற்றி நான் எடுத்துக்கிறேன். குமரேசன் என்பவரும் ஒரு மருத்துவராக படித்து கை தேர்ந்தவராக இருக்கிறார். இப்போ நான் பல முறை சொல்லியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி மனிதர்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் பேர் 10 ரூபாய் டாக்டர். அவர் காரைக்குடியில் வெறுமனே 10 ரூபாய். நான் சொன்னேன் 1000 ரூபாய். இப்போலாம் நீங்கள் சென்னையில் ஒரு டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் வாங்கணும், ரொம்ப கன்சல்டேஷன் பண்ணணும். அப்புறமா ஒவ்வொரு இதுவும் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஹார்ட்டுக்கு போனால் அதுக்கு தனி, அது சுகருக்கு போனால் அப்புறம் அதுக்கு தனி, வேறு எது நிறைய எல்லாம் இருக்குது. உங்களுக்கு நிறைய பிரிவுகள்லாம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருப்பார். அதுக்கு எடுத்த உடனே 800 ரூபாய் 1000 ரூபாய் வாங்குவாங்க. இவர் நான் சொல்கிறேன், இந்த குமரேசன் வெறும் 10 ரூபாய் வாங்குகிற டாக்டர். நிறைய 10 ரூபாய்னா தெரியல, நிறைய பேர் போவாங்க. ஆகவே ஒரு கை தேர்ந்த ஒரு கைராசியான டாக்டராகவும் அவர் காரைக்குள்ளே பணியார். அவர் ரொம்ப ஒரு வாய்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பந்தா ஒவ்வொரு சீனு பயங்கரமாக சீன்லாம் போகிற ஆள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. டாக்டர்னாலே இங்கிலீஷில் பேசுவாங்க, சில பேர் இங்கிலீஷில் பேசதான் டாக்டர். ரொம்ப அழகாக தமிழில் பேசுகிறார். அவர் ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறார். இந்த நாளில் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்து எடுத்துக்கிட்டேன். அதுவும் வைரலாக போயிட்டு இருக்கு. இவருடைய அப்பா ஒரு பணக்காரர்கிட்ட வேலை செய்கிறார், ஒரு பணக்கார பெண்மணியிடம். அந்த பணக்கார்ட்ட ரொம்ப வருஷமாக 30 வருஷமாக வேலை செய்கிறார். அந்த பணக்கார பெண்மணி இவருடைய பேஷண்ட். யாருடைய பேஷண்ட்? குமரேசனுடைய பேஷண்ட். ஸோ இவங்க ஒவ்வொரு முறை வர, அவங்களுக்கு தெரியும், சில பேர் டாக்டர்ஸை பிடிச்சிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஃபேமிலி டாக்டர் இவர் தான் எனக்கு எல்லாம், அந்த டாக்டர்கிட்ட போனால் தான் நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் தான் வராங்க. அப்போ டாக்டரும் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து, டாக்டர் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு சொல்லுங்கள். டாக்டர் சொன்ன, குமரேசன் சொல்லுங்கள் என்ன விஷயம்? இல்லை, என்கிட்ட ஒருத்தர் வேலை செய்கிறாரு, அவர் 30 வருஷமாக வேலை செய்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், நான் ஒரு டாக்டர்கிட்ட போகிறேன், வழக்கமாக அது மாதிரி பண்ண மாட்டாங்க, நம்ம பெரிய டாக்டர் போவோம், நீங்களாம் எங்கே போனோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ இவங்க சொன்னாங்களா, நான் போகிற டாக்டர்கிட்ட நான் உங்களை என்ன பண்ணுறேன், கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாருங்களேன் அப்படின்ட்டான். நான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது மேம்? ஓகே, பிரச்சனை, கூப்பிடுங்க. வெள்ளையன், வெள்ளையன் வாங்க உள்ள வாங்க, வெள்ளையன் அப்படின்னாங்களாம். வெள்ளையன் உள்ள வராது. பார்த்தோன்னே குமரேசனை பாரு, டேய் நீ இவங்க யார் தெரியுமாடா? கதை பாருங்களேன் எப்படி மாறுது பாருங்க, ரொம்ப சீனு. இந்த பணக்கார பண்படி 30 ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டு இருக்கிறது தான் வெள்ளையன். யாருன்னா நம்ம டாக்டருடைய அப்பா. இந்த அம்மா அவரை வெள்ளையன், வெள்ளையன் வாங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோம் வாங்க அப்படின்ட்டாங்க. வெள்ளையன் பார்க்குறாரு, அவங்க பையன் தான் டாக்டர்னு தெரியும், பட் அவரை காட்டிக்கல தான். பாருங்க எப்படி மனநிலை பாருங்களேன். இவர் சொல்லியிருக்கலாம், நான் யோசிச்சதுக்கு அப்புறமா சொல்கிறேன். பார்த்தோனையும் டாக்டர் இவர் தான் டாக்டர். அவங்க பேசவே இல்லை. இவரு, டேய் குமரேசா, மேம் கிட்ட கொஞ்சம் விஷ் பண்ணி அவங்ககிட்ட இது பண்ணு. இவங்க தான், என்ன நடக்குதுன்னே புரியல. நான் பேச புரியுதா? அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. வெள்ளையன் யாரு? உங்க மகனா? ஆமாம்மா, என் பையன் தான்மா, அவன் என் பையன் தான், டாக்டரா இருக்காம்மா. இங்க அவர் அழகாய் சொல்றார், வெள்ளையன்
எங்க அப்பா பேரை ஒரு வேலைக்காரன் மாதிரி கூப்பிட்டாங்க. ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாரு? டாக்டர் சொன்னாரா, குமரேசா அந்த அம்மா கிட்ட முட்டுக்கால் போட்டு ஆசிர்வாங்கடா, அவங்க தாண்டா நீங்க. நான் இந்த காட்சி இப்படி என் முன்பாக கொண்டு வருகிறேன். இந்த அப்பா சொல்லியிருக்கலாம்ல அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, என் பையன் டாக்டர், நீங்க ஏன் யாரையாட்ட போறீங்க, என் பையன்கிட்ட கூட்டு போவேனா சொல்லிக்கலாமா இல்லையா? இல்ல அங்க வந்திருக்காரு, அவர் தெரியாம இருக்குமா அவன் பையனை குமரேசன் தெரியாதா? மேம் நீங்க அம்மா நீங்க போறீங்களே, அவர் தான் என் பையன், உள்ள இருக்காரு, அதான் என் பையன், 10 ரூபாய் டாக்டர், கைராசி டாக்டர் என்று என்ன பண்ணிக்கலாம்? பெருமை பீத்திருக்கலாமா இல்லையா? பெருமை பாராட்டிக்கலாம். நீங்க பாருங்களேன் எப்படியான ஒரு மனநிலை. இது முதல் காட்சி உங்கள் கண் முன்பாக நான் வைக்கிறேன். நான் 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு அம்மாவை பத்தி பேசினேன், மறந்து போயிரு. பத்மா அப்படி ஒரு ஆளு, டி நகர்ல வண்டிக்காரன் தெருல துப்புரவு பணியாளர் 45 சவரன் நகை எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அதை பத்தி நான் போன வாரம் 2 வாரம் சொன்ன நினைக்கிறேன், கவனிச்சிங்களா? நேற்று தினம் நீங்க பாத்தீங்களா அந்த அம்மாவுக்கு ஸ்டாம்ப், தபால் தலை அவங்கள கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அவங்க போட்டோவை இப்போ வழக்கமா யார் பேர் தபால் தலை போடும், யாரும் தபால்லாம் ஒட்டுறது இல்லை. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அல்லது தியாகிகள், பெரிய வீரர்கள், அவங்க பேர் தான் தபால் தலையில் ஒட்டுவாங்க. நீங்க பாருங்களேன் இந்த அந்த அம்மா பூரிப்பு. அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். அது சாதாரண ஒரு ஏழையான ஒரு தூய்மை பணியாளர். ஆனா அவங்க பேரை தபால் தலை, எம்ப பேர்லாம் வருமா? நம்ம நினைச்சா கூட வர முடியாது. இந்த 2 நிகழ்வுகளை நான் இன்னைக்கு ரொம்ப அழகாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள. ஏன் ஆண்டவர் எப்ப பாரு ஏழை ஏழை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏழை உள்ளத்தோர் பேறு பெற்றோர். அப்ப நான் பணக்காரனா ரொம்ப கெட்டவனா? நீங்க சொல்லலாம் ஃபாதர், நாங்களும் எவ்வளவு பேருக்கு உழைக்கிறோம் ஃபாதர். இந்த கான்ட்ராஸ்ட், ஒரு முரண்பாடு இருப்பது என்னால சொல்லு. இப்போ நிறைய பேர் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் ரீட் பண்ணுறேன், நான் உழைக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கார் வாங்குறேன், நான் பங்களா வாங்குறேன், நான் நகை போட்டிருக்கேன். நான் கடந்த வாரம் நாகர்கோயிலில் ஒரு திருமணம் கன்னியாகுமரி போயிருந்தேன். கோச்சிக்காதீங்கண்ணா ப்ளீஸ். அப்படி பயந்துட்டேன், நான் பயந்துட்டேன். ஏன் அப்படியே ஜல ஆள் மூஞ்சி கருப்பாக தான் இருக்கு. பாவம் அந்த வீட்டுக்காரெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்காரு. விளையாட சொல்றேன், கோச்சிக்காதீங்க. ஒரே நகை நானும் அந்த கூட்டம், செம்ம கூட்டம், ஒரு 1500 பேர் வந்திருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு. அப்படியே போல அடி போல அவங்க போட்ட ட்ரெஸ். நானே இப்படி உட்காந்து யோசிச்சேன், சந்தோஷம். நான் இதை குறையாகலாம் சொல்ல, தப்பா இருந்துச்சுக்காங்க. அப்புறம் என் கூட ஓடுது ஒரு சிந்தனை, இப்ப இவங்கெல்லாம் ஏன் நகையை போட்டு நிறைய பேர் நான் கேட்பேன். அவங்க ஃபாதர் நாங்க காட்டணும்ல, யாரு நாங்க யாரு, நாங்க என்ன வெறும் இந்த மெத்தேண்டி செயினை போட்டு போக சொல்றீங்களா? அவன் போட்டுன்னு வருவேன், அவர் போட்டுன்னு வருவாரு, அங்க ஒருத்தர் போட்டுன்னு வந்தார் நிறைய பிரேஸ்லெட்டு 4 மோந்திரம் போட்டு. சும்மா அப்படியே பார்த்தா பயமாச்சு எனக்கு. அதுவே இப்ப தங்க வேலை 1,30,000 ஆயிடுச்சாம். அப்படியா? யார் எதை பாக்குறாங்களோ இல்லையோ டெய்லி ஒன்றும் பாக்குறாங்க எல்லாரும். என்னது தங்கம் விலை உயர்வு, தங்கம் விலை சரிவு. எனக்கு ஜோக்கா இருக்கும். ஏத்தும் போது 5,000 ரூபாய் தெரியுமா, இறக்கும் போது 500 ரூபாவோ 150 ரூபா. பயங்கரமான எவ்வளோ 150 ரூபா 200 ரூபாய் இறக்குவாங்க. ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே 2 லட்சம் ஆகிடும் சீக்கிரம். பாவம், எனக்கு இந்த பொண்ணு பசங்க பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணும்போது என்ன படா பாவம். நகை போடாத யாராவது கல்யாணம் பண்ண சொன்னா கல்யாணம் பண்ணிக்கங்க, சரியா? அப்படி ஒருத்தன் பிறக்கவே முடியாது நடிகை. அவ யோசிச்சு கொண்டிருந்தேன் இன்னைக்கு உலகம் எப்படி. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு வசனம் எனக்கு இந்த 2ஆம் வசனத்தை வாசிக்க போது, கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமை என உலகம் கருதுவற்றை தேர்ந்து கொண்டார். ரொம்ப அழகான ஒரு வசனம். அப்ப இந்த கான்ட்ராஸ்ட் நான் சொன்னேன், இன்னைக்கு முரண்பாடு. நீங்கெல்லாம் சொல்றீங்க உங்க மனதுல ஓடிக்கொண்டிருக்கேன், ஃபாதர் என்ன ஃபாதர் ஏழை பணக்காரன் எல்லாருமே யார்கிட்ட ஃபாதர் காசு இல்லை. நீங்க சொல்றீங்க நகைலாம் போறோம், நாங்கன்னா திருடினா வரோம், நாங்க உழைக்கிறோம், நாங்க கஷ்டப்படுறோம், எங்க உழைப்பினுடைய விளைவு தானே நாங்க இந்த நகை வாங்குறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் தப்பு இல்லையே. அதுல என்ன முரண்பாடு இருக்கு? ஏழைன்னா நான் குடிசை வீட்டில் இருக்கணுமா? இல்லை, பொதுவான ஒரு சிந்தை. நான் உங்களுக்கு நாங்கள் ட்ரெஸ் கிஞ்சி போன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நல்லா மூஞ்சிக்கு பவுடர் போடாமல் ஒழுங்காக சாப்பிடாம காய்கறி எல்லாம் வாங்காம அப்படி இருக்க சொல்றீங்களா? அப்படி ஒரு சிந்தை இன்னைக்கு நம்மளுடைய எண்ணங்களிலே ஒழித்து கொண்டிருப்பது என்னால் உணர முடிகிறது. ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்றாரு, ஏழ்மையின் உள்ளத்தோ. ரொம்ப அழகான ஒரு ஏழ்மையின் உள்ளத்தோ. இதை தான் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையை எளியோரை நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் பேரின் நம்பிக்கை போல். எளியோர் என்பது எளியோர், எளிமை,
ஏழ்மை, இதையெல்லாம் நம்முடைய வாழ்வின் வழியாக நம்ம வெளிப்படுத்தணும் சொல்றார். இப்போ அதனால நான் பார்த்துக்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் பார்க்குற மனிதர்கள்லாம் பார்த்தா பயங்கர பெரிய பெரிய ஆளாக இருக்கான், கோடீஸ்வரனாக இருப்பான். அவன் இப்போ உடுத்துற பார்த்தீங்கன்னா ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டிருப்பான். ரொம்ப சாதாரணமாக இங்கே ஒருத்தர் இருக்கார், அந்த கோயம்புத்தூரில் ஒருத்தர் இருக்கார். அவர் நிறைய அந்த துணி பணியெல்லாம் பண்ணுறார். அவர் பார்த்தீங்கன்னா ஒன்று வாசத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய கம்பெனியில் எத்தனை ஆயிரம் பேர் வேலை செய்ய, அத்தனை ஆயிரம் பேரும் பெண்கள் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்க மதியானம் சாப்பாடு அவங்க எல்லாருக்கும் தராங்க. போல எப்படியும் ஒரு 15,000 பேர் வேலை செய்கிறாங்க, போல 8,000 பேர் 15,000 பேர் வேலை செய்கிறாங்க. அவர்களில் ஒருவர் அங்கே உட்காந்து தட்டை எடுத்துன்னு போய் சாப்பிட்றாரு. அவர் சொல்றாரு, அவங்க சாப்பிட நான் சாப்பிடணும். இப்போ அவர் ஒரு கோடீஸ்வரர், அவர் பெரிய முதலாளி, அவருக்கு தனியாக சிக்கன் மட்டன் எல்லாம் ரூமில் போகலாமா இல்லையா? அங்கே இருக்கிற அந்த பணியாளர்கள் எல்லாம் பொம்பளைங்க அந்த காட்சியை காட்டினாங்க, வீடியோ பார்த்தேன். அவரும் தட்டு எடுத்து போறாரு. அவர் சொல்ற, தினந்தோறும் இந்த போட்டோக்காக வீடியோக்காகலாம் கொடுக்கல, தினந்தோறும் அவர் முதலாளி பெரிய நிறுவனர் அந்த அந்த வேலைக்கார உட்காந்து சாப்பிட்ற. நீங்க பாத்துக்கலாம் இங்க என்ன வித்தியாசம் தெரியுது? அவரு கோடீஸ்வரர், அவர் மிகப்பெரிய பணக்க, ஆனா அந்த எளிமை, அந்த ஏழ்மையான உணவு, அதாவது எளிய உள்ளத்தோர், எளிமை உள்ளத்தோர் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற, ஏழையின் உள்ளத்தோர் சொல்றார். ரெண்டு விதமான விஷயத்தை பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். ஒன்று பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பார்த்து எளிமை அப்படின்னு நீங்க சொல்றது அப்படின்னா பாவர்ட்டி அப்படிதான் சொல்றாங்க. ஏழ்மை எளிமை அப்படி பாவர்ட்டி. இன்னைக்கு எக்கனாமிக்கல் பாவர்ட்டி, எக்கனாமி பொருளாதார ஏழ்மை அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார ஏழ்மை அப்படின்னா நிறைய நேரங்கள் நான் பார்த்து கடுப்பாகி போகிறேன். என்னுடைய ரூம்லேயும் நானும் சொல்றேன், நான் இதை சொன்னா அதை நான் ஃபாலோ பண்ண பார்ப்பேன். நான் எதெல்லாம் வேணாம் சொன்னோம் நான் கொடுத்துட்டே இருப்பேன், எனக்கு வந்துனே இருப்பேன், கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் வரும், அது வரும், பணம் வரும், அப்படி கொடுப்பேன். பார்த்தா டேபிள் நிரம்பிடும். நான் இங்கே பெருமையாய் பேசுவதற்காக சொல்ல, நான் நிறைய விஷயத்தை காலி பண்ணும் பார்க்குறேன். புக்கெல்லாம் தூக்கி கொடுக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுனேணும், எவ்வளோ. இதுதான் மனநிலை. இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேர்க்கணும். நிறைய பேர் வீடுகளில் பாருங்க, நான் பல முறை சொல்லியிருப்பேன், நிறைய பொருட்கள் நீங்க உட்காந்து யோசிங்களேன், பல பொருட்கள் நீங்க தொட்டே இருக்க மாட்டீங்க, பல பொருட்கள் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. இந்த புத்தக கண்காட்சியை பத்தி ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போயிருந்தேன் கடந்த ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 15ஆம் தேதி போயிருந்தேன், 16ஆம் தேதி போயிருந்தேன். ஊர்பட்ட புக்கு நானே இந்த முறை ஒரு 1,500 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கு புக்கு வாங்கினேன். ஆனா எனக்கு என்ன கேள்வினா, நான் வாங்கிய பல புத்தகம் இன்னும் நினைப்பேன்ல, திறக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றேன், வாங்கி நானும் புத்தக கண்காட்சி போனேன். வருஷம் என்கிட்ட இவ்வளவு புக்கு இருக்கு உட்காரத்துக்கு இடையில, படிக்கவே இல்லை நான் இன்னும். அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், என்னன்னா இது மாதிரிதான் நிறைய வீடுகள்ல நிறைய பொருட்கள், நிறைய கிஃப்ட் வரும், நிறைய வரும், திங்ஸ் வரும், எல்லாத்தையும் மேலே போய் அந்த பரன்ல போடு, அங்க போடு, இங்க போடு, அதுல போடு, கட்டில கீழே போட்டு அது என்ன ஆகும், வீடு காலி பண்ணும், சொந்த வீடுக்காரன் பேசுற வீடு காலி பண்ணும் போது தான் தெரியும் அதெல்லாம். அப்ப இன்னைக்கு என்னன்னா நான் சொல்றேன், இந்த இனிய உள்ளம், இந்த பாவர்ட்டி, எக்கனாமிக்கல் பொருளாதார ஏழ்மை என்பது சில விஷயங்களை நீங்க வேணாம்னு சொல்லணும். இப்போ ஒரு விளையாட்டு கூட சொன்னேன், இப்போ புடவை பத்தி பேசிக்கிறேன், பல முறை சொல்லிருக்கேன். எனக்கு புடவை, ஒரு ஜோக் ஒருத்தர் சொல்றான், மனைவி கால வரான், ஒரு புடவை கொடுக்குறான். ஒருத்தன், மை செல்லம் எனக்குன்னு ஒரு புடவை வாய்ந்திருக்க சொல்லி கட்டி பிடிக்குது அந்த புடவை. அப்புறம் சொல்லுவான், வீடியோ பார்த்தீங்களா, அங்க என்னது இல்லை, பீரோல இருந்து எடுத்த புடவை, பல வருஷம் அந்த புடவையை அந்த அம்மா கட்டலை. இந்த மாதிரி பல புடவைகள் கட்டாம வச்சுக்கிட்டு வீட்டுக்கார தொல்லை பண்ணி புடவை வாங்கி தரல. அந்த ஆம்பளைங்க பாருங்க 4 சட்டையை வச்சுக்கிட்டு அதையே திருப்பி துவச்சு சில பேர் வெள்ளை சட்டை தான் போடுறாங்க. அப்ப நான் பார்க்குறேன், இது என்னன்னா முதல்ல இந்த பொருளாதார ஏழ்மை என்பது என்ன ஆண்டவர் சொல்றாருங்க, இதுதான். இனி நீங்க சேர்க்க கூடாதுன்னு சொல்ல வரல, தேவையில்லாத ஏங்க சேர்த்து வச்சுன்னு இருக்கீங்க, தூக்கி போடக்கூடிய மனநிலை, இதுதான் ஏழ்மை உள்ளத்தோர், பொருளாதார ஏழ்மை. இரண்டாவது விஷயம் நான் எப்படி யோசித்து கொண்டு இருந்தேன், ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டி. இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டினா நம்ம என்ன சொல்லுவாங்க, ஸ்பிரிச்சுவல் பாவர்ட்டினா ஆன்மீக ஏழ்மை. இப்போ நம்மெல்லாம் கோயிலுக்கு வரோம், இந்த மாதிரி மறைவுரை எல்லாம் கேட்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம், நிறைய செய்திகள், நிறைய இப்போ சோஷியல் மீடியா நிறைய பேர் நிறைய மெசேஜ்லாம் கொடுக்குறாங்க, கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நான் இன்னும் என்ன பண்ணல, இன்னைக்கு ரொம்ப அழகாக 8 விதமான பேரை சொல்றார். கனிவுடையோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், நீதியின் இப்பதான் இன்னைக்கு நிறைய நேரம் நான் யோசிக்கிறேன், இந்த ஆன்மீக ஏழ்மை என்பது வெறுமனே கோயிலில் ஜெபம் பண்றது மட்டும் அல்ல. நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை சாப்பிடல, ஃபாஸ்டிங் இருக்கிறேன், முதல் வெள்ளிக்கிழமை சாப்பிடல,
அல்லது நான் இப்படி ஜெபமாலை சொல்றேன், சந்தோஷம், ஆராதனை பண்றேன், இதெல்லாம் நல்லது. ஆனா நான் என்ன அவள் இன்னும் எனக்குள்ள என்ன இருக்கு? நான் என்ற அகந்தை. நான் சொன்னேன் பெரிய படி படிச்சாரு, ஐயோ அவரை கையாலே பிடிக்க முடியாது, அவரு பயங்கரமான ஆளு. இப்ப நமக்குள்ள இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும்போது எங்கே ஏழ்மை இருக்கிறது? ஆன்மீக ஏழ்மை இல்லையே. நான் கடவுள் முன்பாக அந்த பெரிய பரிசெயரை போல, ஆண்டவரே நான் வாரத்தில் 2 நாள் நோன்பு இருக்கிறேன், நான் 10ல் ஒரு பகுதியை காணிக்க கொடுக்குறேன், நான் அவனை போல இல்லை, நான் இவனை போல இல்லை. அடி. ஆண்டவர் சொல்றார், அவன் என்ன பண்ண அங்க இருந்து, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னி, நான் பாவி என் மீது. இதுதான் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்த்தேன். இந்த ஏழ்மையை பத்தி நம்ம சிந்திச்சா இன்னைக்கு ஆன்மீக நான் கூட உட்காந்து மணிக்கணக்கா ஜோம் பண்றேன், நான் அப்படி பைபிளை கரைச்சி குடிச்சிட்டேன், வேஸ்ட். என்னால மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லையே, அடுத்த மேல என்னால் அக்கறையா இருக்க முடியலையே, அடுத்தனுடைய துயரங்களை வேதனைகளை எல்லாம் கண்டும் காணாதனாக இருக்கிற எனக்கு என்ன யோகிதை இருக்குது கடவுள் முன்பாக நான் சொல்றதுக்கு? நான் பைபிளை படிச்சுட்டேன், எனக்கு பைபிள் அக்தி வேறா தெரியும், ஆக்கு வேறா தெரியும், எனக்கு புனித வரலா தெரியும். மண்ணு, வேஸ்ட். அப்ப இன்னைக்கு ரொம்ப அழகா நான் சொன்னேன், இன்னைக்கு முதல் உங்க முன்னுரை இது ஒரு சவால். அவங்க வாசிக்கும் போது எச்சரிக்கைன்னு சொன்னாங்க. செப்பனியா ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப யோசிச்சு பண்ணுங்க, செப்பனியா கூட ரொம்ப அழகா சொல்றாரு, மன தாழ்மையை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள் சொல்றார். அப்ப இன்னைக்கு நான் சொன்ன இந்த முதல் பகுதி பொருளாதார ஏழ்மை, ஆன்மீக ஏழ்மை. உடனே நாளைக்கே போய் ஃபாதர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு முற்றும் துறந்த முனிவர் ஆயிடுறேன், நான் என்ன எதுவும் பண்ண அப்படிலாம் கிடையாது. அது பைத்தியக்காரத்தனம். எனக்கு இது தேவை இல்லைங்க. நீங்க நான் சொல்வேன், நிறைய நோ சொல்லணுங்க, யாரோ கொடுப்பாங்க நேரங்க, என்கிட்ட போதும் இருக்கு, என்கிட்ட எனக்கு தேவையில்லை. நிறைய பேர் சொன்னா என்கிட்ட என்ன ஃபாதர் உங்களுக்கு எது, எனக்கு எதுவுமே வேணாம், என்கிட்ட நிறைய இருக்கு, நானே கொடுத்துட்டே இருக்கேன். பாத்தீங்கன்னா இது வேண்டாம் என்று சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி நான் எவ்வளவுக்கு ஆன்மீகத்துல மூழ்கி போகணும், அவ்வளவுக்கு அளவு என்னை நான் என்ன பண்ணணும், ரொம்ப தாழ்த்தணும். கடவுள் முன்பாக உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். 2வது விஷயத்தை நான் கூட யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு ரொம்ப 2ஆம் வாசகம் போயிடலாம். இந்த உலகம் ஞானிகளை வெட்கப்படுத்த எது வழி? எது ஆண்டவர் சொல்ற, நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனித கணிப்பின்படி உங்களுடைய ஞானிகள் எத்தனை பேர் சொல்லுங்க? எத்தனை ஞானிகள்? வலியோர் எத்தனை பேர்? உயர்குடியினர் எத்தனை பேர்? நீங்க ஞானிகளை வெட்கப்படுத்த கடவுள் என்ன பண்றாரா? மடமை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டால், வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவரை உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டால், உலகம் ஒரு பொருட்டு கருதுபவற்றை என்ன பண்ணா அதை விட தாழ்ந்ததாக, ஆண்டவர் வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுது, இகழ்ந்ததாக ஆண்டவர் என்ன பண்ணார்? யார் கருதுறாங்களோ அவங்க தேர்ந்து. நான் எனக்கு யோசிச்சு கூட, இன்னைக்கு மடமையை தான் ஆண்டவர் மணிமுடியாக சூட்டுகிறார். பெப்பத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மாவை பத்தி வாசித்தேன். பெப்பத்துவா ஃபெலிசிட்டா, இவங்களை பத்தி நீங்க வாசிக்கணும். 7ஆம் தேதி வரும் நினைக்கிற ஒரு நாள். 2 பேருமே புனிதர்களாக மாறினீங்க. எப்படிலாம் இருக்காங்க என்பதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்த. புனிதர்களை பத்தி கத்தோலிக்க திருவையில பெப்பத்துவா என்பவர் யாருன்னா, ஒரு கர்ப்பிணி பெண்ணாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கிறார். அவங்க ரோமில் இருக்காங்க. நான் சொன்னது தொடக்க காலம். அப்போ இப்போ எப்படி இப்போ கிறிஸ்துவன் அப்படின்னா இல்லை, கிறிஸ்துவ மதம்லாம் கிடையாது, அங்கே இருக்கிற ரோமிய மதத்தை தான் ஏற்றுக்கொள்ளும் பண்ணி. அப்போ இவங்களை அரசன் முன்பாக கொண்டு வருகிறாங்க. அப்போ கேட்குறாங்க, நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள மறுக்கணும் சொல்றாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, அமைதியா இருக்காங்க. அவங்க அப்பா பக்கத்துல இருக்காரு, எம்மா வயிற்றுல புள்ளைய சுமந்து இருக்குமா, தயவு செய்து உனக்காக இல்லைன்னா கூட பரவாயில்லம்மா, அந்த பிள்ளைக்காக இந்த ஆண்டவரை நீ என்ன பண்ணு, மறுதளிச்சிரு. ஆண்டவர் பெப்பத்துவ ரொம்ப அழகா, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஒரு நாளும் அவரை நான் மறுதளிக்க மாட்டேன். முடிஞ்சது. நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில சொல்றாங்க, விலங்கு நிறைய விலங்குகள் இருக்கிற அந்த இடத்துல தூக்கி போடுறாங்க. அதை பற்றி நான் வாசித்தேன். திருப்பாடல்களை பாடி கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தையோடு கடித்து குதறி அவருடைய மறைசாட்சியம் மறு. நீங்க என்ன சொல்லலாம், ஃபாதர் என்ன ஃபாதர் பைத்தியக்கார பொம்பளை ஃபாதர், அந்த பெப்பத்துவா பலிசிட்டன் மென்டல் ஃபாதர், பொழைக்க தெரியாதால் ஃபாதர். பாருங்க, இன்னைக்கு உலகம் மடமை என கருதுவதை, இந்த உலகம் வலியோர் பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அவங்கள தான் இன்னைக்கு நீங்க அப்படி நினைச்சவங்க தான் இன்னைக்கு பெரிய புரிதராக்கா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களாம் இன்னைக்கு உலகம் திரு அவை தூக்கி வைத்து உங்கள் முன்பாக நம்மலாம் பொழைக்க தெரியாது, உங்க மத்தவங்க முன்பாக ஆனா இகழ்போரை
வலுவற்றவரை. இந்த நீலகண்டம் பிள்ளையை பத்தி நான் வாசித்தேன், உங்களுக்கு தெரியும் நினைக்க. அதை பத்தி நான் நிறைய பேசுவேன். நிறைய பேர் தேவசங்காய் மிகப்பெரிய ஒரு போஸ்டர் இருக்கு. அதை பத்தி நான் கடந்த முறை நான் வந்து நாகர்கோவில் போய் கன்னியாகுமரி ஃபுல்லா பார்த்துட்டேன். தேவசகாயத்தை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற முடிச்சிட்டேன். அவர் எங்க வாழ்ந்தார், என்ன பண்ணார், எந்தெந்த இடத்துல எந்த நட்டாலும் கிட்டாலும் கருங்கல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். எனக்கு பெருமையா இருக்கு. ஏன்னா ஒரு நம்மிலே ஒருவராக பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை அவரால் சித்தரிக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆளு, பெரிய அந்த ஆங்கிலேயரிடம் வந்து வேலை செய்யறார், நல்ல கை நிறைய சம்பளம், பெரிய போஸ்ட் எல்லாம் தொடப்படுகிறார். அவர் வந்து அப்படியே அங்க மாறுகிறார். நாயர் இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். மிக சமூகத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார், மறுதடைக்க மறுக்கிறார். அதை பத்தி வாசிங்க. செம்ம அடி அவருக்கு. ஜெயிலில் போய் அடிக்கிறாங்க. அவரை நிறைய மிளகாத்தூள் மூக்களை போட்டு அடி பொலைய. அதுக்கப்புறம் அவரை கழுது மேல உட்கார வச்சு அவரை அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் யோசிக்கல. இது என்ன புனைக்க தெரியாதெல்லாம் ஏங்க, எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருக்கு. அது மிக உயர்வு ஒரு குடி. அவர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். அதுவும் ரெண்டாவது அந்த காலத்தெல்லாம் ஆங்கிலேயருக்கு வந்தாலே உங்களுக்கு தனி மதிப்பு, தனி கௌரவம். அதையெல்லாம் துச்சமென துறந்த ஒரு மனிதராக அதனுடைய விளைவு வேதனைகள், அவமானங்கள், நிறைய இக்கட்டான பேசுகள், உடல் ரீதியாக மன ரீதியாக நிறைய வலிகளை சந்திக்க இன்னைக்கு வசனம் அவங்க தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், பொதுநிலையுடைய பாதுகாப்பு. இன்னைக்கு நான் நீங்க இன்னைக்கு அழகான இந்த வசனம் எல்லாம் கேட்டு இருக்கும், நிறைய விஷயங்களை பேசி கொண்டிருக்கும். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டு எடுக்கிற ஒரு சவால். நான் நீங்க அப்படியான ஒரு ஏழ்மை உள்ளத்தோடு வாழக்கூடியவளாக நான் மாற முடியுமா? 8 விதமான பேறு பெற்றோரை பற்றி வாசித்தோம். இறக்க முடியும், அமைதியுடன் கனி. நீங்களும் நான் அதில் எதுல ஒண்ணு இருக்கோம். எது என்கிட்ட அதிகமா இருக்கு கேட்கணும். அது எதை இல்லையோ அதை நம்ம உருவாக்கும். நமக்கு என்னங்க, வந்தோமா பூசையை பார்த்தோமா, முண்டியில ஒரு 10 ரூபா போட்டோமா, அடுத்த வாரம் திருப்பலி முடிஞ்சது. இதான் நம்முடைய கிறிஸ்தவம், இதான் நம்முடைய ஆன்மீகம் இல்ல. ஒவ்வொரு முறையும் இந்த வார்த்தை இங்கு வாசிக்கப்படுகிற போது, ஒவ்வொரு முறையும் இந்த மறையுறலாம் நம் நெஞ்சத்தை ஊடுருவணும். நான் யோசிக்கணும், இன்னைக்கு வந்து இந்த நகைகள் எனக்கு அது முக்கியம், பொருட்கள் முக்கியம், இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அஜித் பவாரை பத்தி பேச முடிச்சிடறேன் டக்குன்னு. மகாராஷ்டிரனுடைய துணை முதல்வராக இருந்தவர் அஜித் பவாரை பத்தி ஒரு பெரிய வரலாறுலாம் வாசித்திருப்பீங்க. பயங்கரமான பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதியாக இருந்திருக்கிறார், துணை முதல்வராக இருக்கிறார். போனாரு ஃப்ளைட்ல, நினைச்சேன் பாங்கல அந்த ஃப்ளைட்டை போன செத்துட்டான். எனக்கு ரொம்ப வருத்தம் தடக்கூடிய விசில்வா. நேற்று தினம் பாக்குறேன், செத்து ஒரு நாள் தான் ஆச்சு. நேற்று தான் தகனம் பண்ண, நேற்று முதல் பண்ணாங்க. பவர் கிளாஷ். யார் இருந்தம்மா? அந்த அம்மாவை பாக்குறேன், யார் அவன் பொண்டாட்டி. வீட்டுக்கார செத்துட்டா சொல்லிட்டு நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? ஒரு வாரம் அழுவீங்க, 10 நாள் அழுவீங்க. போய் கையெழுத்து போறான் துணை முதல்வர். எங்க போயிட்டு இருக்கோம் நம்ம? பார்த்தீங்கன்னா இந்த பவர், இந்த பதவி, இந்த பட்டம் ஒண்ணுமெல்லாம் போயிட்டு இருந்தாலும் எத்தனை கோடிகளுக்கு அதிபதி, எவ்வளோ எங்க சொத்து வச்சுக்கான்னு தெரியாது. அப்படின்றதுக்குள்ள அவ்வளவுதான் கறிக்கட்டையாய் போயிட்டான். நான் யோசிச்சு கொண்டு, இதுதான் இன்னைக்கு நமக்கான சிந்தனை. நீங்க நிறைய பேர் இதை யோசிக்கணும். நான் வந்து யாரும் குறையா சொல்ல. அந்த ஆள் அஜித் பவர் நினைச்சிருப்பானா அடுத்து அவன் முதல்வர் ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டுங்க. நிறைய போட்டி பயங்க, எத்தனை முறையே துணை முதல்வராக இருந்திருக்கான், நிறைய விஷயங்கள்லாம் இருந்திருக்கான், பெரிய பெரிய பதவியில் இருந்திருக்கான். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த கறிக்கட்டையாக அந்த விமானம் எரிந்து நொறுங்கி போகிறார். அடுத்து வருது பாருங்க அவன் பொண்டாட்டி, மற்றவங்க எப்ப அண்ணன் எடாப்பா சாமா தின்ன எப்படா காலியாகும். இதுதான் உலகம். நீங்களும் நானும் மாற்று சிந்தனைவாதிகள். ஆண்டவர் சொல்றான், மடமை, வெறுப்பு, அதெல்லாம் இந்த உலகம் கருதுன்னா நாம் அதை அப்படி தேடி போகக்கூட அப்படியான உள்ளத்தை இன்னைக்கு வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக மாற அருள் வேண்டுவோம். ஆமென்.
காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவான். வேண்டுகிறே திருப்பாடல் 94 இறைவசனம் 6, 7 இப்படியாய் சொல்லுக. வாருங்கள் கடவுளை தொழுவோம், நம்மை உருவாக்கியவர் ஆண்டவர் முன் நாம் உழந்தால் இடுவோம், ஏனெனில் அவரே நம் ஆண்டவர் ஆகிய கடவுள். அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில நம்முடைய விண்ணப்பங்களை தேவைகளை அவர் பாதம் எடுத்து வழிகாட்டும் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் பதவி மற்றும் அதிகாரத்தின் மீது பெருமை கொள்ளாமல் ஆண்டவரை தேடுகின்ற மனத்தாழ்மை கொண்டவர்களாகவும் நேர்மையை நாடுகின்ற நல்ல ஆயர்களாகவும் விளங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அழைப்பின் நாயகனே, நாளை கொண்டாடவிருக்கும் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்தல் விழாவினை முன்னிட்டு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டுள்ள அனைவரும் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தூய பவுலடியாரின் நினைவூட்டுதலுக்கு ஏற்ப தங்களது அர்ப்பண பணியில் பிரமாணிக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பயணிக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே, உலக வஞ்சக பேச்சும் கொடுமைகளும் ஒழியவும் அச்சுறுத்துவார் யாருமின்றி மக்கள் இளைப்பாற வேண்டுமென்று இறைவாக்கினரின் நனவாகவும் உலகாளும் தலைவர்கள் எம் நாட்டு ஆட்சியாளர்களுக்கும் நீதியுடன் செயல்பட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் ஊற்றே, உலக ஞானத்தால் வரும் பெருமைகளை தவிர்த்து இறை ஞானத்தை தேடும் எளியவர்களை கடவுள் உயர்த்துகின்றார் என்ற உண்மையை எம் இளைஞர்கள் உணரவும் அவர்கள் கல்வியிலும் ஆற்றலிலும் வளரும் அதே வேளையில் மனத்தாழ்மையிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். மகாத்மா காந்தி தன்னுடைய சத்திய சோதனை என்ற சுயசரிதையில் இப்படியாய் சொல்கிறார். மழை பொழிவு எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதி. அதை படித்த பிற்பாடுதான் என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பார்வைகள் எல்லாம் மாறியது சொல்றார். அதுக்கப்புறம் தான் நான் இயேசுவை அதிகமாக விரும்ப ஆரம்பித்தேன் சொல்றேன். ஆனா இயேசுவை எனக்கு பிடிக்கும், கிறிஸ்தவரை எனக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா, அந்த மலைப்பொழிவு சொன்னதை, இயேசு சொன்னதை கிறிஸ்தவர்கள் வாழ்வதில்லை, பின்பற்றுவதில்லை. கண்கடி மூடுவோம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தை. ஏழையில் உள்ளத்தோர், கனிவுடையோர், அமைதியுடையோர், துயர் உருவோர், இப்படி என்று பல விதமான நீதி நிலைநாட்டோர் என்று பலவிதமான பேறு பெற்றோரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க அனைவருமே ஏதோ ஒரு விஷயத்தை இருப்பீங்க. உங்களுக்குள்ள கனிவு இருக்கலாம், இரக்கம் இருக்கலாம், அமைதி இருக்கலாம், நீதிக்கு குரல் கொடுப்பவராக, ஏழ்மை உள்ளவராக இருக்கலாம். நம்மகிட்ட இருக்கு, ஆனா அதை நம்ம என்ன பண்றதில்ல, பல முறை அதை வெளிப்படுத்துவதில்லை, செயலாக்கம் கொண்டு வருவதில்லை. இன்னைக்கு ஆண்டவர் விடுக்கிறார். அப்படியே ஒரு அந்த உள்ளத்தை வளர்த்து கொள்ள, அப்படி அன்றாட வாழ்விலே இத்தகைய பேறு பெற்ற நலன்களை பிறரோடு வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திட அருள் வேண்டும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவடியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். வருகின்றேன், என்னை
அன்புக்குரிய நம் அனைவருமாக இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணிகளை காணிக்கையாக உமது பீடத்திற்கு நாங்கள் கொண்டு வருகின்றோம். இவற்றை கனிவுடன் ஏற்று எங்களது மீட்பின் அருளடையாளமாக நீர் மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படும் நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே எங்களுக்கு நீ மீட்பு அருளுகின்ற. இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுனை காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமா. நாங்கள் உமை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகிய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தை மிடத்து மீண்டும் நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அல்லது அளித்தவர் கூறியதாம்: அனைவரும் எதிர்ந்து பெற்று பருகுங்களினில் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
கிறிஸ்துடைய இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தோய மீன்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமென்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலில் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தோடு எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினர் அங்கு அனைவரும் திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்திடணும். நம் அனைவரும் கண்களை மூடுவோம். அருமையான இந்த புதிய மாதத்திற்காக, இந்த வருடத்துடைய 2வது மாதத்தை காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் இந்த மாதத்துடைய முதல் நாளை அவனுடைய சன்னதியில இப்படியாய் நாம் அனைவரும் ஒன்று கூடி உளமாற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அவர் கொடுத்திருக்கிற அருமையான வாய்ப்பிற்காக, அருளுக்காக, ஆசைக்காக நன்றி சொல்லுவோம். கடந்த 31 நாட்களாக நம்மோடு இருந்தவர், நம்ம வழி நடத்தியவர், நமக்கு எல்லா விதமான அருள் வளங்களை, ஆசீர்வாதங்களை பொழிந்தவர். இதோ இந்த புதிய மாதத்தின் முதல் நாளை துவங்கி இருக்கிறோம். இந்த மாதம் 28 நாட்கள் அவருடைய அருள்கரம் இந்த 28 நாட்கள் நம்மோடு இருக்க வேண்டும். நாம் எடுக்க போகிற பலவிதமான காரியங்கள், நாம் எண்ணி இருக்கிற பலவிதமான சிந்தனைகள், திட்டங்கள் யாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். உன் களஞ்சியத்தை நான் பெருக செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் நமக்கு எப்போதும் நன்மையை செய்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த நாளிலே காணக்கூடிய வாய்ப்பை தந்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி மகிழத்தினை பேருக்கா, பலவிதமான உடல்நல நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, நம்முடைய ஜெபத்தை கேட்டு யாவருக்காக, நம்பிக்கையோடு திருப்பலியில் கலந்து ஜெபித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவரின் தேவைகளுக்காகவும் மன்றாட்டுகளுக்காகவும் என்றாம் கேட்டு இன்றைய இறை மாசகம் இயேசுடைய மழைப்பொழிவு முதல் மாசம் 2ஆம் மாசம் மொத்தமாக கூட்டி கடித்து பார்த்தோம் அப்படின்னா, எப்படி வென்றால் வாழலாம் என்று இந்த உலகம் சொல்கிறது, இப்படிதான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை நெறியை இயேசு வாழ்ந்து காட்டினார். நினைக்கலாம், நீங்க நிறைய சாமியாருங்க, சிஸ்டருங்களாம் பல உலகம் முழுவதும் இன்னைக்கு துறவிகள் இருக்கிறாங்க. இவங்களாம் பைத்தியக்காரங்களா, வீட்டை விட்டுட்டு பயங்கரமான படிப்பாளிகள், பெரிய பெரிய பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள், அறிவு ஜீவிகள். நீ பார்த்தீங்கன்னா, நான் நிறைய துறவிகளுடைய வாழ்வை பார்க்கிற போது மக்கள் பார்க்கலாம், இவங்கெல்லாம் துறவிகள், வாழ தெரியாதவன், புடைக்க தெரியாதவன், கல்யாணம் பண்ணிக்கல, குழந்தை பெற்றுக்கல, என்னடா வாழ்க்கை அப்படிலாம் நினைக்கிற மனசுக்குள்ள யோசிப்பாங்க. இன்னைக்கு 2ஆம் வாசகம்தான். உலகம் பெரிய ஞானம் என கருது, மடமை என கருதுவதைதான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இன்னைக்கு கிறிஸ்தவ விசுவாசம், எத்தனை புனிதர்கள், எத்தனை துறவிகள் உலகினுடைய மூளை முடுக்கு எல்லாம் எடுத்து சென்று இருக்கிறான். எப்படி வேணா வாழலாம், இப்படிதான் வாழணும், கஷ்டப்படணும், எளிமையா இருக்கணும், ட்ரெஸ் முதற்கொண்டு, சாப்பாடு முதற்கொண்டு, வாழ்க்கை முறை கொண்டு அத்தனையும் ஒரு ஏழ்மையான உள்ளத்தோடு வாழணும். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு சிந்தையை நாம் எடுத்துக்கொள்வோம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம உள்வாங்கும். இன்னைக்கு நிறைய உலகம் காட்டுகிற பாதை சாவின் பாதை, அழிவின் பாதை. நம்ம பார்க்கலாம், அவ்வளவுதான். அந்த பாதையில பயணிக்க கூடாது. ஒருத்தர் அழகாய் சொல்றார், காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க ஓட்டு போடுங்க, யாரெல்லாம் காசு வாங்கிக்கிங்க, உங்களுக்கு யாருக்கு ஓட்டு போகணும் தோணுதோ போட்டுங்க. இது ஒரு உலகம். இது மாதிரி இன்னைக்கு நம்ம அன்பாக நிறைய விஷயங்கள் இருக்கு. என் பாதை எது, எது நேரிய பாதை, எது ஒழுக்கத்தின் பாதை, எது என்னை வாழ்வினுடைய நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய பாதை என்பது இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளும் சரி, இன்னைக்கு வளரும் தலைமுறைக்கு தெரியவே இல்லை. கட்டுக்கடங்காத ஆசைகள். நிறைய பேர் போடுற ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. ஏன்னா இப்படிலாம் இருக்கலாம் வெளிநாட்டுடைய மோகத்துல. அதுக்காக நான் போடக்கூடாதுன்னு சொல்ல வரல. அப்படி போட்டாதான் நான் சொல்லுங்க, இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீரழிவுல நம்ம மாட்டிக்கொண்டு முடிக்கிறோம். இதுதான் ஆண்டவர் சொல்றேன். இன்னைக்கு ரொம்ப அழகா இந்த ஏழ்மை உள்ளம், ஏழ்மை உள்ளம் இதுதான் வரணும். வேண்டாம், அது எனக்கு பிடிக்காது, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு இருக்கு, காசு இருக்கு, வாங்கலாம், என்கிட்ட இல்லாத காசுக்கா, நோ நோ நோ, அது வேண்டாம். இப்படிதான். இதுதான் இன்னைக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டிய செய்தி. இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களில் இதை இருத்தணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது ஆலய சமூகம் ஒரு மாறுபட்ட சமூகமா இன்னைக்கு சொல்றாங்க. மாற்றி யோசி, மாற்று சிந்தனையை
கொண்டவர்களாக வாழக்கூடிய அருளை நாம் வேண்டுவோம். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரி பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கும் திருமுக ஒளியில் ஏற்று அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான் பொழுதுமிக்க மரியாள் அருக்கி என்னை அப்படி கணவரான பொழுது யோசிப்பு நமது பங்கின் பாதுகாம் தந்தையுமான பொழுது அந்தோனியா பொழுது திருத்துதர்கள் தோமா அன்னை திரேசா அல்போன்சா தீவ சகாய் இவ்வுலகிலே மொக்க கொண்டவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் அடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி அலமாகி இருப்போமா. நாங்கள் இதை நோக்கி இருக்க பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிற அமைதி உங்களுக்கு அளிக்கிற திருத்தூதெடுக்க முடிந்தவரே, எம் குற்றங்களை குறைகளை பாவங்களை பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குடுமி இருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கைகள் நோக்கி பார். இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் பங்கு சமூகத்திற்கும் நாட்டிற்கும் உலகத்தில் அமைதி நிம்மதி ஒற்றுமையும் சமாதானம் நிறைவையும் மகிழ்வையும் இரக்கத்தையும் மன்னிப்பு சுகத்தையும் நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறான் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவனே தங்கள் மீது அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பாலும் திறப்பின்படியாக உலகிற்கு வாழ்வடைத்தவர இந்த புனிதமிக்க உடலால் மதத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் என்னுடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாது. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி. உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் பார்த்து ஆண்டவர் பேறு பெற்றோர் பேறு பெற்றவர்களே இப்படி வாழ சக்தி தர தன்னை விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்று இருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக.
அறிக்கைகள். நமது பங்கை சேர்ந்த தந்தை மோகன், தாய் மேரி, இவரின் மகன் மைக்கேல் ராஜ் என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் காந்திநகர் பங்கை சேர்ந்த தந்தை பத்திநாதன், தாய் மகிதா, இவரின் மகள் ஜெயசுதா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுது. 3வது அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை சேகர், தாய் வசந்தா, இவருடைய மகன் மணிகண்டன் என்பவருக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் பல்லாவரம் பங்கை சார்ந்த தந்தை மோகன், தாய் மரியம், இவருடைய மகள் பெனிட்டா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது. 2வது அறிக்கை. இத்திருமணத்தை ஏதேனும் தடையிருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய கடமை. அன்புகளின் பொது காலத்துடைய 4வது ஞாயிறு, நாளை தினம் திங்கட்கிழமை ஆண்டவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அர்ப்பணித்தல் விழாவை கொண்டாடுகிறோம். வழக்கமாக இந்த விழாவை நாம் சொன்ன மாதிரி துறவைகள் தினம், ரிலிஜியஸ் கான்சக்ரேஷன் டே, அர்ப்பணிப்பு அவை எல்லா இடங்களிலும் பண்ணுவாங்க. நாளைய தினம் காலை வழக்கம் போல திருப்பி நடைபெறும். திருப்பலிக்கு முன்பாக மெழுகுதிரி ஏந்தி கொண்டு ஒரு சடங்கு இருக்கிறது. மெழுகுத்திரிக்கு மந்திரித்து எரியும் மெழுகுத்திரியோடு நாம் ஆலயத்திற்குள் வருவோம். காலை திருப்பலியில் திருப்பலிக்கு முன்பாக ஆலயம் துணிய கேட்டாண்டிருந்து நாம் மெழுகுத்திரி ஏந்தி கொண்டு பாடல்களை பாடிக்கொண்டு ஆலயத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். 3ஆம் தேதி மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய பாதுகாவல் அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாள். அன்று காலை 6:30 மணிக்கு சிறப்பு திருப்பலி மற்கரை ஆசிரம். அதனைத் தொடர்ந்து நேர்ச்சி உணவு வழங்கப்படும். காலை 11 மணிக்கு சிறப்பு திருப்பலி, குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜபமாலையும் அலங்கரிக்கப்பட்ட நம்முடைய பாதுகாவலுடைய சிறப்பு தீர்ப்பவனையும் சிறப்பு திருப்பலியும் குணமளிக்கும் வழிபாடும் நேர்ச்சி உணவும் வழங்கப்படும். மாலை திருப்பலி அருட்தந்தை செல்வராஜ் MSFS சபையை சேர்ந்தவர் வழி நடத்துவார். அதை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறேன். பல இடங்களிலிருந்து நம்முடைய ஆலயத்துக்கு அண்டி வந்து கொண்டிருக்கிறார். சில இடங்கள் நான் திருப்பலிக்கு நிறைவேற்ற செல்கிற போதெல்லாம் மதுரவாயில் ஃபாதர் சொல்லுவான், ஃபாதர் மதுரவாயில் வரார். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு போகிறோம், யூடியூப்பை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பல இடங்களிலிருந்து நமது பங்கை தேடி வருகிறாங்கன்னா காரணம் இங்கே இருக்கிற அந்தோனியார் அவ்வளவு வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். நிறைய அற்புதங்கள், தேவைகள், அவருடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எனவே முதல் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிற வழிபாடுகளை நீங்களும் கலந்து கொண்டு பலன் பெற்று செல்ல அன்போடு உங்களை அழைக்கிறோம். 4ஆம் தேதி புதன்கிழமை புனித ஜான் பிரிட்டோ அவருடைய நினைவு அன்று அவருடைய மறைசாட்சி விழாவையும் கொண்டாடுகிறோம். 5ஆம் தேதி வியாழக்கிழமை புனித ஆகத்தா கன்னி மறைசாட்சி நினைவு. 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனித பால் மிக்கி தோழர்களும் மறைசாட்சி நினைவு. அன்று மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல காலை திருப்பி நடைபெறும். அன்று மாலை ஜபமாலை, தொடர்ந்து சிறப்பு திருப்பலி, நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். 7ஆம் தேதி சனிக்கிழமை மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்று கொன்சாலா கார்சியா மறைசாட்சி நினைவு. அன்று காலை வழக்கம் போல திருப்பலி நினைவு. அன்று மாதத்தின் முதல் சனிக்கிழமை தேவனைக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாள். அன்று மாலை ஜபமாலையும் தீர்ப்பமனையும் சிறப்பு திருப்பலியும் நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்று நாளை நல்ல ஆலோசனை மாதா பிரசித்தி சென்று வழி நடத்துவார்கள். அடுத்த வாரம் திருப்படி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 2வது திருப்படி முடிந்தவுடன் பகுபெறி மற்றும் அன்பிய பொறுப்பாளருக்கான கூட்டம் நடைபெறும். எனவே பொறுப்பாளர் அனைவரும் தவறாது கூட்டத்திலே கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகிறீர்கள். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை சிறப்பித்து நம்முடைய காணிக்கை மாதா பிரசி செய்த பிள்ளைகளுக்கு ஒரு பலத்த ஒரு கரவழி கொடுத்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். அடுத்த வார திருப்பலி இப்பொழுது அருளானந்தர் அன்பித்தை சேர்ந்தவர்கள் சிறப்பிக்கார்கள். அதோட உங்களுக்கு தெரியும், நம்முடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தேர்தல், நம்முடைய தமிழகத்தில் தேர்தல் தான் தினந்தோறும் புது கட்சிகள்லாம் இன்னைக்கு நிறைய கட்சிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார். காலங்காலமாக நம்ம மீது ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற கிறிஸ்துவர்கள் அரசியலில் நமக்கு ஒரு தடயமே இல்லை. நீங்கள் சொல்லுங்கள், எத்தனை அங்கே மேலே இருக்கிற எத்தனை பேர் கிறிஸ்துவராக இருக்காங்க பாராளுமன்றத்தில், நாடாளுமன்றத்தில். இங்கே தமிழக சட்டப்பேரவை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, இனிகோ இருதயராஜ் தான் இருக்கார். வழக்கமாகவே இது காலங்காலமாக நம்மலாம் அதில் ரொம்ப ஆர்வமாக இல்லாமல் இருப்போம். அரசியலே நமக்கு தெரியாது, எதுக்குங்க வம்பு, நம்ம உண்டுமா, காசை வாங்கினோமா, ஓட்ட போட்டோமா அப்படின்னு இன்றைக்கி நிறைய நேரம் இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக நம்ம கட்சியெலாம் இல்லை, நிறைய கட்சிகள் எனக்கு தெரியல வாயில் சொல்லிட்டு இந்த மாமாக்கா, முமுக, அமாக்கா, ஆக்காக்கா, பூக்காக்கா, எப்போ நாளைக்கு என்ன கட்சி வரும் எனக்கே தெரியல. இல்லை, அது மாதிரி டெய்லி ஒரு கட்சிங்க, என்னென்ன கட்சி எனக்கே தெரியல, ஆனால் ஒரு கா மட்டும் போட்டுக்கிறான், கலகம், அது மாதிரி ஒரு கட்சின்னு போட்டுக்கிறான் போல. மீதி எதாவது வச்சுங்க, மூமா கா மாமு சா சா பி பாவா. ஆகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய பங்கேற்பு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பல முறை தமிழக ஆயர் பேரவை பல முறை கேள்வி கேட்டிருக்காங்க. தமிழகத்தில் கிறிஸ்துவ வாழ்வுரிமை இயக்கம் அப்படி ஒரு இயக்கம், கட்சியில் வாழ்வுரிமை இயக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கிறிஸ்துவர்களுடைய நிலைப்பாடு என்ன,
இது எப்பவுமே இப்போ எலெக்ஷன் வரும்போது தான் இந்த கிறிஸ்தவ வாழ்வு இது தொடங்கும் போது பயங்கர வேகமாக சுரூராக இருந்துச்சு. வர வர மாமி கழுதை போல் ஆனான்ற மாதிரி அது தேய்ந்து இதுவாக மாறியது. என்ன மாறியது? தொடப்பம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி தொடக்கத்தில் அப்படியே பயங்கரமாக வேகமாக போச்சு. அப்படியே அதுக்கு ஒரு பிஷப்பு, அதுக்கு ஒரு செக்ரட்டரி ஃபாதரு, அதுக்கு ஒரு குழு மண்டலம்லாம் வச்சாங்க, பண்ணாங்க. ஆனால் அவ்வளோவா போய் சேரல மக்கள் மத்தியில் அவ்வளோவா. மீண்டுமாக நம்முடைய ஆயர் பேரவை கடந்த நாட்கள்லாம் தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில் காணும் பெரிய கூட்டம்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம தேர்தலை எதிர்நோக்கிறோம். நான் இப்போ திருப்பி தப்பாக யாருக்கு ஓட்டு போகணும்னு நான் சொல்ல, அவங்களே சொல்லிட்டாங்க. சிறுபான்மையருக்கு யார் துணையாக இருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் யார் சிறுபான்மை மதவாத கட்சி கண்டிப்பாக கிடையாது. அப்போ யாருக்கு விட்டு போடணும்னு உங்களுக்கே தெரியும். ஆன்சர் உங்கள் கையில் இருக்குது. அப்போ இது எப்படி கொண்டு போகலாம் அதை பற்றிய தெளிவு இன்றைக்கி. ஏன்னா நாளுக்கு நான் நிறைய கட்சிங்க, இவருக்கு போடுங்க, இவங்களே வந்திருக்காங்க, அவருக்கு போடுங்க, இவர் புஸ்தகத்தில் வந்திருக்காருங்க, அவருக்கு போட்டு பார்ப்போமே, அவர் ஏதாவது பண்ணுவார் அப்படிலாம். இன்றைக்கி நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய மக்களில் பலவிதமான கருத்து வேற்றுமைலாம் இருக்குல்ல. ஆகவே இதனால் நான் சொல்ல நம்முடைய நிலைப்பாடு என்ன, கிறிஸ்தவரிக்க கிறிஸ்துவ நிலைப்பாடு என்பதற்காக கிறிஸ்துவ வாழ்வு மிக புது பொலிவோடு மீண்டுமாக எடுத்து செய்ய இருக்கிறாங்க. ஆகவே ஒவ்வொரு இப்போ பாருங்கள், ஒரு கட்சியில் நீங்கள் சேர்னா உங்களுக்கு அடையாள அட்டை தருவாங்க. இப்போ நிறைய பேர் கட்சியில் அடிமட்ட உறுப்பினர், அப்போ நீங்கள் ஏடிஎம்கே இருக்கீங்க உங்களுக்கு அட்டை இருக்கும், நீங்கள் டிஎம்கே இருக்கீங்க அதுக்கு அட்டை இருக்கும், ஒரு டிவிகே இருக்கீங்க ஏதோ ஒரு கட்சிக்கு நாம் தமிழர் மாதிரி பல கட்சிகளாக நீங்கள் அட்டை வச்சுக்கணும். அப்போ தான் அட்டைனா அந்த மெம்பர் ஆஃப் அந்த கட்சியில் மெம்பர். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாம பங்குலேருந்து எல்லாருமே கட்சியை சேர முடியாது. இது கட்சி இல்லை, மாறாக கிறிஸ்துவ வாழ்வு மிகம் ஒவ்வொரு பங்கிலும் இருந்து அத்தனை பேர் இதில் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி நிறைய கூட்டங்கள், நிறைய கருத்தமர்வுகள் அது மாதிரி வைக்க போகிறாங்க. நிறைய ஆர்வமுள்ள படித்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவைகளெல்லாம் கூட்டு வச்சு கலந்து ஆலோசித்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வரையறைகள்லாம் கொடுத்து நம்முடைய தமிழகம் முழுதும் இருக்கிற மக்களை தெளிவுபடுத்த, ஓட்டு உங்கள் உரிமை, நீங்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், யாருக்கு ஓட்டு போடணும் என்பதை தெளிவுபடுத்துவதான் இந்த இயக்கத்தினுடைய நோக்கம். வெளியில் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாரும் உங்களுடைய பெயர்கள், உங்களுடைய செல் நம்பர், ஒரு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, 50 ரூபா கேட்டிருக்காங்க. 50 ரூபா வராதுங்க. அப்புறம் ஏன்னா கட்சியில் சேர்னா அது மாதிரி வாழ்வுரிமை இயக்கத்தில் நீங்கள் மெம்பர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பேர்களையும் செல்ஃபோனும் கொடுங்க, அப்புறம் கூட காசை கொடுத்துருங்க. ஏன்னா ஒவ்வொரு பங்குலேருந்தும் இத்தனை பேர் இருக்கும் அப்படி என்பதை காட்டி அவங்க ஒரு பெரிய கூட்டங்கள் எல்லாம் நடத்துவதற்கான முயற்சி எடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவை தமிழக ஆயர் பேரோடு இருக்க முடிவில் நாம கூட நம்முடைய ஒத்துழைப்பை கொடுக்கணும். என வெளியில் நம்முடைய பங்கு பெரிய உறுப்பினர் இருக்காங்க. உங்கள் பெயர்கள் செல் நம்பர் கொடுத்துருப்போங்க. முடிஞ்சால் 50 ரூபா கொடுங்க, அப்புறமா ஃபோட்டோ கொடுங்க. கடைசி அதை வாசிங்க. காணிக்கை மாதா வரலாறு. காணிக்கை மாதா என்பது புனித கன்னிமரியால் சிறு வயதிலேயே தன்னை முழுமையாக இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்ததை நினைவு கூறும் மரியாள் வடிவமாகும். இந்த நிகழ்வு திருவிவிலியத்தில் நேரடியாக இல்லாவிட்டாலும் பழமையான கிறிஸ்துவ மரபுகளால் உறுதிப்படுத்தப்படுகிறது. மரியாளின் பெற்றோர் புனித யோவாக்கிம் மற்றும் புனித அன்னா இறைவன் அருளால் பெற்ற மகளான மரியாளை சுமார் 3 வயதில் எருசலேம் ஆலயத்தில் இறைவனுக்கு சமர்ப்பித்தனர். ஆலயத்தில் மரியாள் ஜபம், தூய்மை மற்றும் கீழ்ப்படிதல் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர். இந்த அர்ப்பணிப்பு வாழ்க்கையே பின்னாளில் இயேசுவின் தாயாக ஆக அவளை தயார் செய்தது. காணிக்கை மாதாவின் திருநாள் நவம்பர் 21 அன்று கொண்டாடப்படுகிறது. காணிக்கை மாதாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை: தன்னளிப்பு, வாழ்க்கையை முழுமையாக இறைவனிடம் ஒப்படைத்தல், கீழ்ப்படிதல், இறைவன் சித்தத்திற்கே முதன்மை கொடுத்தல், தூய்மை, உடலும் உள்ளமும் தூய்மையாக வைத்தல், நம்பிக்கை, எதிர்காலத்தை இறைவன் கரங்களில் ஒப்படைத்தல், பணிவு, உயர்ந்த அழைப்பிலும் பணிவுடன் வாழ்தல். புனித காணிக்கை மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பளிக்கும் கொடையால் வலுவூட்ட பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். அதனால் முடிவில்லா மீட்பின் இந்த உதவியால் உண்மையான நம்பிக்கையை என்றும் வளர்ச்சியுற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய்
ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருபலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இன்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வள்ளலுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு, கோடிக்கும் முதல்வர் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். பாவங்களை போக்கினார் நன்றி சொல்வேன். பயமதையை நீக்கினார் நன்றி சொல்வேன். அறிவுடனே நோக்கினார் நன்றி சொல்வேன். பாதைகளை காட்டினார் நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். உண்மை அன்பு நீதியை உணர செய்த இயேசுவை உளமாற பாடியே நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்றும் நன்றி சொல்வேன். நிலையான புகழுக்குரிய தூய்மையில் நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நமது பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தேவ சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.